கிரிமினல் கேஸில் உங்களுடைய கிளைண்ட்டுக்கு பெயில் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா? நான் சொல்கிற இந்த கேஸ் மாதிரி உங்களுடைய கேஸுக்கான ஃபேக்டும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பெயில் கொடுத்தே ஆகணும். டெய்லி ஒன் கேஸ்ல டே 14 டைரக்டரேட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் வெர்சஸ் சுபாஷ் சர்மா 2025 சுப்ரீம் கோர்ட் கேஸ். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து ஒரு பர்சனை அரெஸ்ட் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இமிக்ரேஷன் ஆஃபீஸ்க்கும் லுக் அவுட் சர்க்குலர் அனுப்புகிறாங்க. அந்த அக்யூஸ்டு பர்சன் கிடைச்சதுனால இமிக்ரேஷன் பீரோவும் அரெஸ்ட் பண்ணி வச்சிடுறாங்க. இது நடந்தது மார்ச் 5ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு 2022. இமிக்ரேஷன் பியூரோ கிட்டேருந்து இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மார்ச் 6ஆம் தேதி 2022 நடுராத்திரி 1:15 மணிக்கு அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்ததாக ரிப்போர்ட்டில் எழுதுகிறாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய மேஜிஸ்ட்ரேட் கிட்ட சேம் 6ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு சப்மிட் பண்ணுறாங்க அந்த அக்யூஸ்டு பர்சனை. ஜென்ரலாக ஒரு பர்சனை அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 24 ஹவர்ஸ்க்குள்ளே அந்த யார் அரெஸ்ட் பண்ணுறாங்களோ அந்த டிபார்ட்மெண்ட் 24 ஹவர்ஸ்க்குள்ளே பக்கத்தில் இருக்கக்கூடிய மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ஒப்படைச்சாகணும் இல்லையா? பட் இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா அந்த பர்சனை இமிக்ரேஷன் பியூரோ வந்து அரெஸ்ட் பண்ணி இவங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் கிட்ட மாறி அந்த மேஜிஸ்ட்ரேட் கிட்ட போகிறதுக்குள்ள 24 மணி நேரம் வந்து தாண்டி போயிடுது. ஸோ இந்த அக்யூஸ்டு பர்சன் என்ன கிளைம் வைக்கிறாங்க அப்படின்னா 24 மணி நேரத்துக்கு மேலேயே ஆகிடுது என்னை அரெஸ்ட் பண்ணி உங்கள் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு, ஸோ பெயில் கொடுங்கன்னு சொல்லி கேட்டுடுறாங்க. ஹைகோர்ட்டில் போகும்போது பெயில் கொடுத்துட்றாங்க. ஆனால் இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்ன ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க அப்படின்னா இமிக்ரேஷன் பியூரோ வந்து அவங்க வந்து தனியாக அரெஸ்ட் பண்ணி அவங்க வச்சிடுறாங்க. பட் நாங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணது வேறு டைமில். ஸோ நாங்கள் அரெஸ்ட் பண்ண டைம்லேருந்து உங்கள் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ண டைம் வந்து 24 மணி நேரத்துக்குள்ளே தான் வருது. அதனால் வந்து பெயில் கொடுக்காதீங்க, 24 ஹவர்ஸ்க்குள்ளே தான் சப்மிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பட் ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க ஏற்றுக்கலை, பெயிலும் கொடுத்துட்றாங்க. சுப்ரீம் கோர்ட்லேயும் இதே தான் அப்பீலாக வைக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர்டிக்கல் 22 சப்கிளாஸ் 2 படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு பர்சனை அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவருடைய ஃபண்டமெண்டல் ரைட் என்னென்னா 24 மணி நேரத்துக்குள்ளே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட சப்மிட் பண்ணி அவர் சப்மிட் பண்ணிடணும். இதுதான் அவருக்கான ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அப்படி சப்மிட் பண்ணலை அப்படின்னா அவர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ணுற மாதிரி ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரெஸ்ட் ஒரு இல்லீகல் டிடென்ஷன் சொல்லிட்டு அவரை பெயில் கொடுத்தே ஆகணும்னு சொல்லிடுறாங்க. ஸோ உங்கள் கேஸ் இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் இல்லீகல் டிடென்ஷன் கீழே ஃபைல் பண்ணி பெயில் வாங்கிக்கலாம். தேங்க்யூ.